पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्वमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இந்த அத்தியாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமானது. ஏன் வித்யால ராஜான்னு சொல்றோம் அப்படின்னா ஈஸ்வர ஞானம், ஈஸ்வரனை பற்றின ஞானம் பார்த்தீங்கன்னா ராஜவித்யா. இந்த லோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வித்யா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாலும் கூட இது ரொம்ப ரகசியமானது. அந்த ரகசியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவானுபவமா நானா பகவான் இருக்கார். அவரை சுவானுபவமா தான் அறிய முடியும். வெளியில நம்ம எப்படி அறிஞ்சாலும் அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தூல ரூபத்தை தான் அறிய முடியும். அவருக்கு 2 பாவம் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று பரம்பாவம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அபரம்பாவம். பரம்பாவம் அப்படின்றது நிர்குண நிராகார், பகவானோட நிர்குண நிராகாரம். அதே நேரத்தில் சகுணம் எது அப்படின்னு கேட்டினா அபரம்பாவம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சகுனத்தையே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா தன்னை சகுனமா எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்ப எப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்தக்கரணம் சுத்தியாகும் போது ஒரு குருநாதர் மூலமா இந்த பாடங்களை எல்லாத்தையும் கேட்டு சொல்லப்பட்ட நியமங்கள், ஆர்டர், கண்டிஷன் என்னெல்லாம் இருக்கோ அந்த கண்டிஷன் எல்லாம் அப்ளை பண்ணும் போதுதான் இந்த ஈஸ்வரனுடைய பரமம் பாவம் சுவானுபவமா அது ஆகும். அந்த பகவான் நானா இருக்கார் அப்படின்னு. அதனால பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், 11வது ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சிருக்கார். நேற்று பார்த்துருக்கோம். அவஜானந்தி மாம் மூடாகா மானுஷிம் தனுமாஸ்ரிதம் பரமம் பாவம் அஜானந்தக மம பூத மகேஸ்வரம். நேற்று கிளாஸ்ல பார்த்துருக்கோம். என்னுடைய மனுஷ சரீரத்தை சார்ந்து நான் அவதாரம் பண்றேன். அதே மாதிரி விக்கிரகங்களா எல்லா கோயில்கள்லையும் விக்கிரகங்களாகவும் சித்திரங்களாகவும் நிறைய வச்சிருக்கு. 4 கை 8 கை 10 கை அப்படின்னும் யானை உருவத்திலையும் எல்லாம் பகவானோட குளோரிஸ். யானையா இருக்கிறதும் பிள்ளையாரா இருக்கிறதும் அவர்தான், அனுமனா இருக்கிறவதும் அவர்தான், குரங்கு ரூபத்துல எல்லா ரூபத்திலையும் பகவான் தான் பார்த்தீங்கன்னா மாயையை எடுத்துக்கிட்டு விஸ்தாரமா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியற. நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரனை பார்த்தீங்க அப்படின்னா பரமம் பாவம் அஜானந்தக. முக்கியமா ஆச்சாரியர் சொல்லிட்டார், இந்த மேலான பாவம் என்ன அப்படின்னா நிர்குண நிராகாரம். அவர் மாயையோடு சேர்ந்துதான் பார்த்தீங்கன்னா பலவித ரூபங்களை எடுக்கிறார் அப்படின்னு தெரியாம அவர் தேகத்தை எடுத்தார், பிறந்தார், வந்தார், போனார் அப்படின்னு நிறைய பார்த்தீங்கன்னா அவரோட காரியங்கள் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் என்ன பண்றாங்கன்னா அவஜானந்தி, அவமதிக்கிறார்கள், பரிபவம் பண்றாங்க. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா உதாசீனப்படுத்துறாங்க, பகவானையே நிந்த பண்றாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மம பூத மகேஸ்வரம், பூத்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரனா நான் தான் இருக்கேன். அப்படிப்பட்ட என்னை பார்த்தீங்கன்னா சரீரத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா அப்படியே 7வது சாப்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரா இருக்கிறவரும் அதே வார்த்தையை சொல்லுவார். 7வது சாப்டர்ல 24, 25 பார்த்தீங்கன்னா தெரியும். 24 சொல்றார், அவ்யக்தம் வியக்தி மாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம்பாவம் அஜானந்தக மாம் அவ்யயம் அனுத்தமம். அப்படியே இருக்கு இந்த ஸ்லோகம், அப்படியே அங்க இருக்கு. அவ்யக்தம் வியக்தி மாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தயः. 7வது அத்தியாயத்துல 24வது ஸ்லோகம்.
நான் என்னுடைய சொரூபம் என்னது அப்படின்னா அவ்வியக்தம். நம்ம அதனது ஆரம்பத்துல பார்த்திருக்கோம். அவ்வியக்த மூர்த்தினா அவர் பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வெளிப்படாதவர், சச்சிதானந்த ஸ்வரூபம், அவ்வியக்தம். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா வியக்தி மாப்பண்ணம் மன்யந்தே மாம் அபுத்தய, புத்தி இல்லாதவங்க அபுத்தயன்ற, புத்தி கொஞ்சம் கூட இல்லை, விவேகமே தெரியல. அந்த விவேகம் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க, அவ்வியக்தமாயிருக்கிற என்னை நாமரூப குணங்களாக வெளிப்பட்டிருக்கேன் அப்படின்னு என்ன பண்றாங்க, நினைக்கிறார்கள். அப்படி நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா பரம்பாவம் அஜானந்தக அப்படியே இருக்கு பாருங்க. இந்த ஸ்லோகத்துல 11 இருக்கிற ஸ்லோகம் 9-11 இருக்கிறது அப்படியே இதுலயும் இருக்கு. மாம் பரம்பாவம் அஜானந்தக, நிர்குண நிராகாரத்தை அறியல. பகவான் தான் எனக்குள்ள நானா இருக்காரு அப்படின்னு ஒரு குருநாதர் சொல்லல. சொன்னாலும் பாத்தீங்க அப்படின்னா ஆஷா பாஷங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், தெரிய மாட்டேங்குது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா உள்ள நானா பகவான் இருக்கார் அப்படின்னு தெரியாம, வெளிப்படாதவரா இருக்காருன்னு தெரியாம, வெளிப்பட்டவராவே நம்ம பகவானை கோயில்கள்ல விக்கிரகங்களா மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா மம அவ்யயம் அனுத்தமம் அஜானந்தக, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவ்யயம், நாசமில்லாதவன், பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. அனுத்தமம், ஒப்பில்லாதவன், சகுன மாதிரி இல்லை. இங்க நிறைய சண்டை, சிவன் பெருசா இல்லை பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருசா, ஒரே பிரச்சனை. முருகன் பெருசா இல்லை பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பெருசா, அம்பாலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூபம், காமாட்சி அம்மன் பெருசா இல்லை மீனாட்சி அம்மன் பெருசா இல்லை வாராகி. இன்னைக்கு ஒருத்தர் காலையில் சொல்றாரு, நீங்க வேற எல்லா தேவத்தையை காட்டிலும் வாராகி தான் பெஸ்ட்டு. எப்போ போதும் வரும்போதும் பஞ்சமி பஞ்சமின்னு சொல்லிட்டு வாங்க, பஞ்சமி நான் வரேன், பஞ்சமி நான் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க அப்படின்னு. வாராகி தான் பெஸ்ட் அப்படின்னு. மற்றதெல்லாம் கீழேன்ற, மற்றதெல்லாம் ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு, வாராகி தான் எல்லாம் பண்ணும். இன்னொருத்தரை கேட்டா இல்லை பிரத்யங்கரா தான் ரொம்ப அருமையானது, அதுதான் பண்ணும் எல்லாத்தையும். இப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, வாஸ்தவத்துல கம்பேரிசன் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாமரூப குணங்கள்ல தான் கம்பேரிசன் எல்லாமே வருது. ஆனா பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா நாமரூபங்களை கடந்தவரா, அனுத்தமம், ஒப்பில்லாதவரா இருக்கார் பகவான். அப்ப அதனால பாத்தீங்கன்னா இந்த பாவத்தை அறியாதவர்களாக பாத்தீங்கன்னா நினைக்கிறார்கள், நான் வெளிப்பட்டவன், பிறந்தவன், நாமரூபங்களா வெளிப்பட்டவன் நினைக்கிறாங்க அப்படின்னு 24:7-24 சொன்னார். சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 25 பாத்தீங்கன்னா சொல்றார், 7:25 எழுதிங்க. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அது. நான் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பிரகாசிப்பதில்லை, வெளிப்படுவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகமாயா சமாவிருத்தக, நான் பாத்தீங்கன்னா யோக மாயையினால். என்ன யோகமாயா? சுபாவம், பகவானோட சுபாவம் யோகமாயா. தங்கத்தோட சுபாவம், தங்கத்துல என்ன தெரியுது, ஒரு ஃபார்ம் தெரியுது. தங்கத்துக்கு மேல என்ன தெரியுது அப்படின்னா தங்கத்தை தங்கமா பார்க்காம நம்ம என்ன பண்றோம், தங்கத்தோட ஃபார்ம்ல மாட்டிக்கிறோம், கோல்டு பார் அப்படின்றோம். தங்கத்தை பாத்தீங்கன்னா வேற வேற ஃபார்ம்ல மாத்தினதுக்கு பிறகு தங்கத்துல எதுவுமே நடக்கல. நாமரூபங்கள் ஒண்ணு வரவே இல்லை, வாஸ்தவம் இல்லவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்றோம், ஆபரணம்னு பாக்குறோமே, அது என்ன அப்படின்னா தங்கத்திலேயே இருக்கிற சுபாவம், எது மாயா, நாமரூபமா காட்டுது. அப்ப அந்த தங்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி இருக்கு, அதுதான் மாயா, நாமரூபமா அதை காட்டுது. அதே மாதிரி பகவான்கிட்ட பாத்தீங்கன்னா நாமரூபமா இருக்கக்கூடிய அந்த நாமரூப குணங்களா இருக்கக்கூடிய அந்த மாயா அவரை மறைச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, இந்த நாமரூபங்களை காட்டுது. நம்ம நாமரூபங்கள்ல மயங்கி போயிருக்கோம், அவரை அறிவதே இல்லை. மூடோயம் நாபிஜானதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். ரொம்ப முக்கியமானது. இந்த மூட லோகம் பாத்தீங்கன்னா இந்த லோகத்தில் இருக்கிற மனிதர்கள், இந்த மூட ஜனங்கள் பாத்தீங்கன்னா அறிவதே இல்லை என்னை. எப்படிப்பட்ட என்னை? மாம் அஜம் அவ்யயம், நான் பிறப்பில்லாதவன், அஜம் நான் வெளிப்படாதவன், அவ்யக்தம் அவ்யயம் நான் பாத்தீங்கன்னா நாசமில்லாதவன். அதே நேரத்துல அவ்யயமா இருக்கிற நான். ஆனா ராமர் என்ன பண்ணார், எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சரயு நதியில இறங்கிட்டார், போயிட்டார், நம்மளை விட்டு ராமர் போயிட்டார். கிருஷ்ணர் பாத்தீங்க அப்படின்னா
புஷ்பக விமானத்துல ஏறி பறந்து போயிட்டார். அவர் வந்திருந்தா தானேங்க பறக்கிறதுக்கு, ராமர் பிறந்திருந்தா தானே வந்து பாத்தீங்கன்னா சரையு நதியில இறங்குறதுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அவரோட ஒரிஜினல் சுபாவத்தை அறியாம நாமரூபத்துல மாட்டிக்கிட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க 11வது ஸ்லோகத்துல இங்க சொல்றார். அப்ப 11க்கு கரெக்டான இது 7, 24, 25 பக்கத்துல போட்டு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார், இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு பாட்டத்துல வரார். ஏன் சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அறியாம இருக்கும், யாராவது கேள்வி கேட்கலாம். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அகம் நாகம் சர்வசிய பிரகாச சர்வசியன்னு 7:25 சொல்லியிருக்கேன். நான் எல்லாத்துக்கும் பிரகாசிப்பதில்லை. ஏன் சுவாமி நமக்கெல்லாம் ஏன் சாமி தெரிய மாட்டேன்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், கதம் ஏன் தெரிய மாட்டேன்றார், எந்த விதமா பகவான் வந்து தெரியறது இல்லை, நம்மளை மூடி மறைச்சிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கிறார். 12வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம். மோகாஷா மோக கர்மானு மோக ஞானா விசேதஸா ராட்சசீமாசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ரிதாஹ. மோகாஷா மோக கர்மாணஹ மோக ஞானா விசேதஸஹ. மோகாஷா மோக கர்மாணஹ மோக ஞானா விசேதஸஹ. ராட்சசீமாசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ரிதாஹ. அற்புதமான ஸ்லோகம். மோகாஷா நம்ம பண்ற ஆசைகள் இருக்கு பாத்தீங்களா, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிடி சாம்பல் தான் லாஸ்ட்ல. நம்ம எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ ஒரு மண்ணாங்கட்டியை கூட புண்ணாக்கு கூட எடுத்துட்டு போக முடியாது நம்மளால. நம்ம தெளிவா வந்து பட்டினத்தார் சொன்ன மாதிரி காதறிந்த ஊசையும் வாராதுகான் கடைவழிக்கே. அருமையான அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த திரும்ப திரும்ப நம்ம சில படங்கள் பார்க்கணும். நந்தனாரை பார்க்கணும், மீராபாய் பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டினத்தாரை திரும்ப திரும்ப வேதாந்திகள் என்ன பண்ணணும், பட்டினத்தார் ஃபிலிம் நல்லா எடுத்து வச்சிருக்காரு, எடுத்து பார்க்கணும். வைராகியம் மரம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தராக இருக்கார். செல்வந்தராக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையனை வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். பையன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 4-5 வருஷம் சுற்றி நல்லா சம்பாதிச்சுட்டு வரான். கப்பல் வந்துட்டு இருக்கு. கப்பல் கரை ஒதுங்கிறதுக்கு முன்னாடி இவர் போய் வெயிட் பண்ணுறார், எப்போ பையன் வருவான்னு. கப்பல் வந்து தெரியுது, தூரத்தில் தெரியுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கார், எப்போ வரும் கப்பல் கரை வரணுமே. அது டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவருக்குள்ளார பலவிதமான மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கொடுக்குறார். எல்லாத்தையும் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறார். ஒரு தனிமை. இந்த தனிமை கிடைக்கும் போது, ஒதுங்கி இருக்கும் போது தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது ஒன்று தெரியும். பட்டினத்தாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு கடலில் வந்து இருக்கிற கப்பல் எப்போ வரும்னு ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணுறார். வெயிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஒதுங்கிச்சு. ஒதுங்கின மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொண்ணும் பொருளுமாக கொண்டு வராங்க. பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாணி மூட்டையாக கொண்டு வரான். எல்லாம் வந்து வரட்டியாக இருக்குது, எல்லாம் மூட்டையாக வரட்டி. உன் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, எல்லா வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான், அவன் தனியாக இருக்கான், அவன் பாட்டுக்கு சிரிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ நம்ம குலத்தோட நாசம் பண்ணிட்டானே. பெருமைகள், எவ்வளோ பெரிய பெருமைகள், எவ்வளோ பெரிய தனவான், எவ்வளோ பெரிய வியாபாரி, என் ஃபேமிலிக்கு வந்து இது மாதிரி ஒரு புள்ள பிறந்துட்டானே அப்படின்னு ரொம்ப கோபமாக என்ன பண்ணுறார், மூட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணுறான், மூட்டையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரான். எல்லாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வரட்டியாக மூட்டையாக வரட்டி எல்லாம் வச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்தில் வந்தோடனே நிலை என் பையனா இதான்னு திட்டதுக்கு பிறகு பையன் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன பெட்டியில் அப்பா வந்தால் இந்த பெட்டியை கொடு அப்படின்னு அம்மாட்ட கொடுத்துட்டு போயிடுறான். போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் பிரித்து பார்க்குறாரு. அங்கே உள்ளே வரார். வந்த மாத்திரத்தில் சாணி மூட்டையாக இருந்தோன்னு எடுத்து பாரி இதை பண்ணியிருக்கானேன்னு போட்டு தூக்கி போடுறாரு. போட்டால் அதை உடைச்சா எல்லாம் முத்துப்பரல்களும் வைரங்களும் நவரத்தனங்களுமா இருக்கு. திருடர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பாற்றணுன்றதுக்காக புத்திசாலித்தனமாக அவன் என்ன பண்ணியிருக்கான், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சாணியை உருட்டி அதுக்குள்ளார வச்சு கொண்டு வந்திருக்கான். இவர் நல்ல கடுமையாக திட்டுனதுக்கப்புறம் பையன் போயிட்டான். பையன் போனதுக்கு பிறகு ஐயோ எங்கே அப்படின்னு போகும்போது இந்த பெட்டியை கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. எடுத்து பார்க்குறாரு, ஒரே ஒரு சின்ன துண்டு சீட்டு.
காதருந்த ஊசியும் வாராதுகால் கடை வலிக்கும். முடிச்சு போச்சு. உடஞ்சி போன ஊசி, காது இருந்ததுன்னா நூல் கூக்கிறதுக்கு வைக்கிற அந்த காது கூட இல்லை, உடஞ்சி போன அல்பமான ஒரு சின்ன ஊசியை கூட பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, இங்கேருந்து கொண்டு போக முடியாது. எத்தனையோ அரசர்கள் வந்தாங்க, கோட்டீஸ்வரர்கள் வந்தாங்க. எலன் மஸ்க் பெரிய ஆளாக இருக்கார், கொண்டு போக முடியுமா? அடுத்த ஜென்மத்துக்கு ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய ஆசைகள் படுறோம். இதை அடைஞ்சிடலாம், அதை அடைஞ்சிடலாம், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். பிராரப்தத்தில் இந்த ஜென்மத்தில் என்ன இருக்கோ அதுதான் அடைய முடியும். நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம், நீங்கள் பிரயத்தனை பண்ணுறதெல்லாம் அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு போயிடும், உங்களுக்கு கொண்டு போயிடும். அப்போ இதை தெரியாமல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாரு, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு போய் தேடி தேடி பார்க்குறாரு. எங்கே வந்தது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் போயிருக்கார் இவருக்கு ஞானத்தை கொடுக்க. அதோடு அப்படியே விட்டேன். சூறையாடுங்கள் அப்படின்ட்டு போயிட்டேன். பட்டினத்தாரோடது பார்க்கணும், என்கிட்ட கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுங்களா, இவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு இந்த கொஞ்சம் பணத்தை கொடுங்க, அது அப்புறம் இங்கே எஜுகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அங்கே கொஞ்சம் கொடுங்க, வேத பாடசாலை கொஞ்சம் கொடுங்க, யஜ்ய யாகம் பண்ணுறது கொஞ்சம் கொடுங்க, வேதாந்த பாடசாலை இருக்குது அதுக்கு நிறைய சாதுக்களுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுங்க அப்போ நான் பிரித்து நானாக இருந்தால் கொடுத்துருப்பேன். பட்டினத்தார் என்ன பண்ணார் தெரியுங்களா அவங்களுக்கு, அப்படியே சூறையாடுங்கள்னு போயிட்டேன். எக்கேடு கெட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போயிட்டேன். அதாவது அதை வகைப்படுத்தி அதெல்லாம் இல்லை, விட்டது அப்படி தூக்கி போட்டு போனேன். அது மாதிரி ஒரு ஞானம், வைராக்கியம். அப்போ இந்த வேதாந்தம் கேட்க கேட்க நமக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிஷ்டானம் மட்டும்தான் சத்தியம். அதிஷ்டானமாக இருக்கிறது பகவான் மட்டும்தான் அதிஷ்டானமாக இருக்கார், நிர்குண நிராகாரம். அப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மொத்த ஜெகத்தும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நல்லா திரும்ப 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 கொண்டு வரணும். நான் பார்க்கிற இந்த உலகம் பார்த்தீங்கன்னா சினிமா, சொப்பனம். சினிமா மாதிரி வாஸ்தவம் இல்லை. அதை நீங்கள் அடைஞ்சிடலான்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எந்த காலத்திலையும் அடைய முடியாது. சொப்பனத்தில் கண்ட காட்சிகளை எந்த காலத்திலையும் அடைய முடியாது. சினிமாவில் பார்க்குற காட்சிகளை எந்த காலத்திலையும் அடைய முடியாது. ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓடி 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 பார்த்தீங்கன்னா அடைஞ்சாலும் அதை எடுத்து அனுபவம் பண்ண முடியுமானா வெறும் காட்சிகள் உங்களுக்கு திருப்தியை உண்டு பண்ணவே பண்ணாது. காணல் ஜலத்தை குடித்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாகம் தீரவே தீராது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒவ்வொன்றுத்தையும் ஆசைப்படுறோம். ஆசைகளை தான் சொல்கிறார் மோகாஷா. மோகாஷானா என்ன அர்த்தம், மோகம் அப்படின்னா என்ன அர்த்தம், வியர்த்தம்னு அர்த்தம், வீணானதுன்னு அர்த்தம், யூஸ்லெஸ். நம்ம படுற ஆசைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாமரூப கல்பனா, மாயையோட. இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் மாயையோட, நீங்கள் எடுத்துட்டு போக முடியாது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு மேலே இருக்கிற மாயையோடது, நாமரூபம். வாஸ்தவமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். தங்கத்தை ஆசைப்படலாம், தங்கத்துக்கு மேலே இருக்கிற நாமரூபத்தை ஆசைப்பட்டோம் அப்படின்னா வியர்த்தமாக போயிடும். தங்கம் தான் சத்தியம், நாமரூபம் பொய். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் சத்தியம் நினைக்கிறேன். என் தேகம் சத்தியம் நினைக்கிறேன், என் பிள்ளையோட தேகம் சத்தியம் நினைக்கிறேன், என் பொண்ணோட தேகம் சத்தியம் நினைக்கிறேன், என் மனைவியோட தேகம் சத்தியம் நினைக்கிறேன், என்னோட பேர குழந்தைங்களை சத்தியம், தேகம் சத்தியம் நினைக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் சுற்றத்தார் எல்லாத்தையும் சத்தியம் நினைக்கிறேன், சொத்து பத்து சத்தியம் நினைக்கிறேன், பதவி பணத்தை சத்தியம் நினைக்கிறேன். இதெல்லாம் ஆசைப்பட்டு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல, என் பேர குழந்தைக்கு மட்டும் ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டோன்னு நல்லா இருக்கும்ல, என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் செட்டில் ஆகாமல் இருக்கு, அவன் மட்டும் செட்டில் ஆகிட்டே நல்லா இருக்கும்ல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு குழந்தை பிறக்காமல் இருக்கு, ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்ல, நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும்ல, எனக்கு ஒரு வாகனம் இருந்தால் நல்லா இருக்கும்ல, என்னோட பதவி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா நாமரூப ஆசை. நாமரூபம் என்னது, பொய். யாரோடது, யோகமாயா, யோகமாயோட. அதனால நம்ம படுற ஆசை ஆத்மாக்கு அந்நியமா, ஆத்ம காமம் சொல்றோம். ஆத்மாக்கு அந்நியமா இந்த உலகத்துல நீங்க எதையெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் க்ஷுத்ர காமாக, அல்பமானது. நாமரூபத்துல படுற ஆசை வியர்த்தமா போயிடும். அதனால ஆச்சாரியர் சொல்றாரு மோகாஷா. மோகாஷா அப்படின்னா வியர்த்தமான ஆசை, வீணான ஆசை. அதே மாதிரி அதை அடையறதுக்காக நம்ம பண்றோமே கர்மாக்கள், ஆசைப்பட்டா போதுமா, ஆசைப்பட்டதை அடையறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்றோமோ. நான் ஏற்கனவே நேற்று பாடத்திலேயே சொல்லியிருக்கேன், வஸ்துக்கள் எல்லாம் வாஸ்தவத்துல தெரியுது. என்னது, வஸ்து ஆபாசம். நம்ம பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாம், நாமரூபங்களோடு இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் ஆபாசம், தோன்றுது.
தூக்கத்துக்கு போனா இல்லையே, இதெல்லாம் ஜாகிரதையில போனா இல்லையே, சொப்பனத்துக்கு போனா இல்லை ஜாகிரத பதார்த்தம், ஜாகிரதத்துக்கு வந்தா சொப்பன பதார்த்தம் இல்லாம போகுது. டீப் ஸ்லீப்புக்கு போகணும் அப்படின்னா எந்த வஸ்துக்களுமே இல்லாம போகுது. அப்ப இந்த பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாம் ஜாகிரதத்துல தெரியுது, அது அப்புறம் சொப்பனத்துல தெரியுது, டீப் ஸ்லீப்ல தெரியாமையே போயிடுது. அப்ப இதுக்கு எதுவுமே எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல, தோன்றுகிறது, தெரிகிறது. எல்லா தேகங்களும் நான் பார்க்கிற எல்லா ஸ்தூலமா சூக்ஷ்மமா எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியுது. அப்ப ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு என்ன பண்றேன்? கர்மா பண்றேன். கர்மா வாஸ்தவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மாவும் வாஸ்தவம் இல்லை, அதுவும் சலாபாசம், ஆபாசம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? வஸ்துவை சத்தியம் நினைச்சதுனால நம்ம என்ன பண்றோம்? அந்த வஸ்துவை அடையறதுக்காக நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு நிறைய கர்மங்கள்ல அட்டாச்மெண்டோட ரொம்ப பற்றுதலை அடைஞ்சு என்ன பண்றோம்? நிறைய கர்மங்களை பண்றோம். எத்தனை கர்மகா தத்தர தத்தர காமகா. எங்கெங்கெல்லாம் கர்மம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காமம் இருக்கும். எத்தனை காமக தத்தர தத்தர அவித்யா. எங்கெங்கெல்லாம் காமம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் அவித்யை இருக்கும். அவித்யானா என்ன சுவாமி? அப்படின்னா சத்தியம்னு நினைக்கிறது. நம்ம இதெல்லாம் சத்தியம்னு நினைக்கிறதுனால இதை ஆசைப்படுறோம். இதை ஆசைப்பட்டதுனால பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை பண்ணி அதை அடையிறோம். அப்ப பாத்தீங்கன்னா அவித்யா மூலம்தான் பாத்தீங்கன்னா ஆசைக்கும் கர்மத்துக்கும் மூல காரணம் எது அப்படின்னா அவித்யா, அஜ்ஞானம். எது உண்மை தெரியாம, சத்தியம் எதுன்னு தெரியாம பொய்ய சத்தியம் நினைச்சுக்கிட்டு இதை ஜெயிச்சிடலாம் நினைக்கிறேன். என்ன ஜெயிக்க போற வாழ்க்கையில? இந்த வெற்றி தோல்வின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இருக்கிறதுல நம்மளை சுத்த வச்சுக்கிட்டு இருக்கிறது தான். மானம், நஷ்டம், வெற்றி, தோல்வி மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். நம்ம இது எதுவுமே இல்லை, எல்லாம் போய் வெற்றிலாம் ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த உலகத்துல எதையும் அடைஞ்சு சக்சஸ் ஆக போறேன் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது அடைஞ்சாதான் சக்சஸ், லைஃப் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நிறைய கருமங்களை பாத்தீங்கன்னா மோக கருமான. பின்னாடி இருக்கிற ஞானம் என்ன சுவாமி? இதெல்லாம் எதுக்காக உண்டாகுதுன்னு மோக ஞானம். நம்ம நினைச்சுக்கிறோம் பெரிய ஞானி அப்படின்னு. 0 நீங்க படிச்சதெல்லாம் 0 ஏன் அப்படின்னா எல்லாமே மோகம், மாயா. நான் நானோ டெக்னாலஜி படிச்சுட்டேன். நான் பாத்தீங்க அப்படின்னா தர்க்க சாஸ்திரம் தெரியும், எனக்கு யோக சாஸ்திரம் தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும், எல்லாம் தெரியும். எம்ஃபில் படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன், எம்டெக் படிச்சிருக்கேன், என்னென்னவோ பெரிய இதா படிப்பு வச்சிருக்கோம். எல்லாம் என்னது? 0. ஏன் அப்படின்னா தன்னை தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுக்கறது எது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா நான் அப்படின்ற பகவான் பாத்தீங்கன்னா இருக்காரு. பகவான் இல்லை அப்படின்னா மற்றதெல்லாம் என்னது? மோக ஞானா. பகவானை பத்தின அறிவு இல்லைன்னா, பகவான் தானே தன்னா இருக்காரு, தன்னை பத்தின அறிவு இல்லாத ஞானங்கள், எல்லா ஞானங்களும் அது எவ்வளோ பெரிய தீசிஸ் சப்மிட் பண்ணி, எவ்வளோ பெரிய பெரிய பேப்பர்லாம் சப்மிட் பண்ணி, பெரிய பெரிய டாக்டரேட்லாம் வாங்கினாலும், எவ்வளோ பெரிய பெரிய பதவிகள் பட்டங்கள்ல இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே, எல்லாம் 0. மோக ஞானாகனா வியர்த்தமான ஞானங்கள். எல்லாத்துட்டு இருக்கிற ஞானம் எல்லாம் வியர்த்தம். இந்த சொசைட்டியை பத்தி, இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஞானங்கள் எல்லாம் வியர்த்தம். அது மோட்சத்துக்கு உதவவே உதவாது. விசேத்தசக இதெல்லாத்தையும் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா விசேத்தசக அப்படின்னா விகத சேத்தசக, விவேகம் இல்லாதவர். இவங்களுக்கு யாருக்குமே பாத்தீங்கன்னா விவேகமே இல்லாம போச்சு. மனசுல பாத்தீங்க அப்படின்னா பாடம் கேட்டாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன இல்லை, அதுல நிக்கிறதுக்கு தைரியம் வரமாட்டேங்குது. மன உறுதி இல்லாதவர்கள். ஏன்? விவேகம் இல்லை. விவேகம் நல்லா ஸ்பஷ்டமாச்சு அப்படின்னா மன உறுதி வந்துடும். அப்ப விவேகம் இல்லாதவர்களா, மனோபலம் இல்லாதவர்களா என்ன பண்றாங்கன்னா ராட்சசியும் ஆசுரியும் செய்வ பிரகிருதி. அவங்க என்ன பண்றாங்க? ராட்சச பிரகிருதியை, இயல்பை, பிரகிருதினா இயல்பு, சுபாவம். நம்மளோட சுபாவம் என்னது? ஆத்மா. ஆத்மாவை மறைச்சுக்கிட்டு இருக்கிற சுபாவம் மாயா. அந்த மாயையில பாத்தீங்கன்னா 2 குணங்கள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா ராஜசம், இன்னொன்னு தாமசம். இந்த 2 குணங்களையும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? ராட்சசியும் ஆசுரியும் செய்வ. ராட்சச தன்மையையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசுரத்தன்மையையும், பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் இயல்பை, மாயையோட இயல்பு. அந்த பிரகிருதியை பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? மோகினியும். அந்த பிரகிருதி எப்படிப்பட்டது? அந்த பிரகிருதின்றது மாயா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா மோகமடைய பண்றதா இருக்கு. நாம ரூபத்துல மயங்கி மயங்கி போறோம். அந்த மயக்கத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது தெரியாம நம்ம மயங்கி போயிருக்கோன்னு தெரியாம
அந்த அசுர இயல்பையும் ராட்சச இயல்பையுமே சார்ந்தவர்களா ஆகின்றார்கள் மனிதர்கள். அதனால பார்த்தீங்கன்னா பகவானை அறியறதே இல்லை. ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். மோகாஷா, மோக கருமானோ, மோக ஞானா, இந்த மூணும் பார்த்தீங்க அப்படின்னா விவேகம் பண்றதுக்கு முடியாம நம்மளை தடுத்துறது விசேதசகா. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா பிரகிருதியும் எப்படிப்பட்ட பிரகிருதி அப்படின்னா அசுர பிரகிருதியையும் ராட்சச பிரகிருதியையும் இயல்பையும் நம்ம என்ன பண்றோம் அடைகின்றோம். நம்மள்ட்ட எல்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம அசுர பிரகிருதியையும் ராட்சச பிரகிருதியையும் இயல்பையும் நம்ம சார்ந்தவரா இருக்கின்றோம். பாஷித்துக்கு ஆச்சாரிய சொல்றார், மோக ஆஷானா என்ன சுவாமி அப்படின்னா விருத்தா ஆஷா ஆசிஷோ ஏஷாம் தே மோகாஷாஹா. எவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா ஆசைகள் வீணான ஆசைகள் இருக்கோ, வீணான ஆசைகள், அவர்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மோகாஷான்னு பேர். மோகாஷான்றதுக்கு அர்த்தம் விருத்தான்னு அர்த்தம். மோக அப்படின்னா என்ன அர்த்தம்? விருத்தான்னு அர்த்தம். அமோகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? வீணாகிறதுக்கு ஆப்போசிட் அமோகம்னு அர்த்தம். அமோகமா இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்க சொல்லுது ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மோகா. மோகனா வீணானது. அந்த வீணான ஆசைகள் பார்த்தீங்கன்னா ஏன் வீணானது சுவாமி அப்படின்னா நீங்க எந்த பொருளை அடைஞ்சாலும் எடுத்துட்டு போக முடியாது. எந்த வஸ்துக்களை இந்த அடைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஜாகிரதத்துல சொப்பனத்துக்கு போகும்போதே கொண்டு போக முடியாது. பிச்சைக்காரனா தான் இருக்கணும். நான் சொன்னேன்ல அஷ்டாவகர கீதையில ஜனகர் பார்த்தீங்கன்னா மகாராஜா சக்கரவர்த்தி, எல்லா ராஜ்யங்களும் அவருக்கு கீழே இருந்துச்சு. பெரிய சக்கரவர்த்தியா சாம்ராஜ்யபதியா இருந்தார். ஆனாலும் சொப்பனத்துக்கு போனா பிச்சைக்காரனா இருந்தார். அம்மா தாயே 50 காசு ரூபாய் போடுங்கம்மா, பசிக்குதுமா அப்படி நல்லா சாப்பிட்டு வகை வகையா சாப்பிட்டு நல்லா ஃபீஸ்ட்டை சாப்பிட்டு சொப்பனத்துக்கு போனா பார்த்தீங்கன்னா பசிக்குது. அங்க பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனா அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு வஸ்துவையும் சொப்பனத்துக்கு போனாவே கொண்டு போக முடியாது. சொப்பனத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ராஜா, ஆனா பார்த்தீங்கன்னா சொப்பனத்துல இருக்க பொருளை காலையில வேக்கப்பாடாதான் தெரியுது பிச்சைக்காரன். அப்ப சொப்பனத்துல இருக்கிறத இங்க கொண்டு வர முடியாது, இங்க இருக்கிறத சொப்பனத்துக்கு கொண்டு போக முடியாது. இந்த ரெண்டுத்துலயும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல போனா இருக்கிறது இல்லை. அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜாகிரதத்துல எதையெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் விருத்தா. அப்ப நான் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா மனசுல வரணும், இது எல்லாம் நாமரூபம், இது எல்லாம் பொய்யானது, மாயாமயம் இதெல்லாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணணும். ஆனா பார்த்தீங்கன்னா நமக்கு அது மாதிரி லோக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வரலையே. எல்லாரும் மோகாஷாவா இருக்காங்க. அது மட்டும் இல்ல ததா மோக கருமானம், அது போலவே மோக கருமானக. மோக கருமானம் அர்த்தம் ஆச்சாரியர் சொல்றார், யானிச்ச அக்னிஹோத்ராதீனி. ஆச்சாரியர் மெயின் பிரதான மல்ல நியாயத்துக்கு வந்துட்டார். இந்த உலகத்திலேயே பெஸ்ட் கருமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வைதிக கர்மா. அது ஃபயர் ரிச்சுவலா இருக்கக்கூடிய கர்மா தான் பெஸ்ட் கர்மா. அந்த பெஸ்ட் கர்மாவை சொல்லிட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் அதுக்குள்ளார அடங்கிடும், மற்றவங்களெல்லாம் சொன்ன மாதிரி ஆயிடும். ஆச்சாரியர் சொல்றாரு எப்படின்னா யானிச்ச அக்னிஹோத்ராதீனி, எதெல்லாம் அக்னிஹோத்திரம் முதலிய உயர்ந்த கர்மங்கள் இருக்கோ, அஸ்வமேத யாகம், வாஜ்பேயி யாகம், சோம யாகம், இது மாதிரி நிறைய யாகங்கள் யஜ்யங்கள் இருக்கு. இது மாதிரி இருக்கக்கூடிய அக்னிஹோத்திரம், அதுக்கு பேஸ் எது? அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் சொர்க்க காமஹா விதிவாக்கியம் இருக்கு. அக்னிஹோத்திரம் குறியாது சொர்க்க காமக, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் குறியாது. எதுவரைக்கும் ஜீவனம் இருக்கோ அது வரைக்கும் அக்னிஹோத்திரத்தை செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு விதிவாக்கியங்கள். ஏன்பா அப்படின்னா அக்னிஹோத்திரத்தை பண்ணி எங்க போலாம்? சொர்க்கத்துக்கு போலாம். இப்ப கேள்வி வருது, அந்த சொர்க்க சத்தியமா பொய்யா அப்படின்னு. என்ன பொய்? ஒரே ஒரு சத்தியம் மட்டும் தான் இருக்கு, வெறும் ஆதார தத்துவமா இருக்கிற வெறும் கான்சியஸ்னஸ், பகவான் மட்டும்தான் சத்தியம். பகவானுக்கு மேல இருக்க 7 லோக்கங்களும் பார்த்தீங்கன்னா திருஷ்ய மாத்திரம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நிறைய வைதிகர்கள் பார்த்தீங்கன்னா சீரியஸா பண்றாங்க. எனக்கு ஒரு ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாரோ ஒருத்தரோடது இருக்கு, இந்த டிண்டுகாரிய ஏதோ ஒரு பேர், இந்த ஈரோட்டில் இருக்கு, அவரோடது அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சீரியஸ் தெரியுங்களா? வைதிகர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சீரியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்ல நிஷ்டா, கர்ம நிஷ்டர்கள் ரொம்ப சீரியஸாக பண்ணுறாங்க. நேற்று காலையில் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நேற்று ஈவினிங் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்லா பண்ணுறாங்க, கர்மா பண்ணும்போதுலாம் ஆனந்தமாக பார்க்கறதுக்கு. ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? லட்சியம் என்ன அப்படின்னா பகவான் இல்லை லட்சியம். என்ன லட்சியம்? கர்மத்தோட லட்சியம் சொர்க்கத்துக்கு போகணும், தேவனாகணும்.
அந்த தேவன் ஆயிட்டு என்ன அனுபவிக்க போறீங்க? நல்ல திவ்ய போகங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. அப்ப அக்னிஹோத்திரம் முதல் கொண்டு எதெல்லாம் வைதிக கர்மாக்களா இருக்கோ அது எல்லாம் அனுஷ்டியமானானி அக்னிஹோத்திராதீன், அனுஷ்டிக்கப்படுறதா இருக்கக்கூடிய அக்னிஹோத்திர கர்மங்கள் எல்லாம் கர்மாணி தானிச்ச தேஷாம் பகவத் பரிபவாத். இதெல்லாம் என்ன பண்ணுது தெரியுங்களா உங்களுக்கு? பகவானை பார்த்தீங்கன்னா மறைக்கிறதாவே இருக்கு. பகவானை விட்டுட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமரூபத்திலேயே இருக்கும், நாமரூபத்திலேயே இருக்காங்க. கர்மங்கள் எங்க நடக்குது? வெளியில. உள்ளுக்குள்ளார இருக்கிற பகவான் அகம் அகம் அகம்னு சதா புரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்திட்டோம், பரிபவம் பண்றோம், மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்? வெளியிலேயே பார்த்தீங்கன்னா கர்மத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்லுது பகவத் பரிபவாத். பகவானை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு உதாசீனப்படுத்திட்டு சுவாத்மபூதஸ்ய பகவத் பரிபவாத். பகவான் எங்க இருக்கார்? சுவாத்மபூதமா இருக்கார். என்னோட ஹிருதயத்திலேயே பார்த்தீங்கன்னா சதா அகம் 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 அகம்னு ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார். அந்த ஒன்னா நம்பரை விட்டுட்டோம், நம்பரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 000 கவனம் இருக்கு. அப்ப அக்னிஹோத்திரம் முதலிய எந்த கர்மங்களா இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா தானை விட்டுட்டு பகவான் தானா இருக்காருன்றதை விட்டுட்டு தனக்கு அந்நியமா இருக்க ஆப்ஜெக்ட்லயே பார்த்தீங்கன்னா காரியம் பண்றதா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அவஜ்ஞானாத் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பகவானை சுவாத்மபூதமா இருக்கக்கூடிய தன்னுடைய ஆத்மாவா இருக்கக்கூடிய பகவானை பரிபவம் பண்றதுன்னு அர்த்தம். அவஜ்ஞானாத்னா அவமதிக்கிற காரணம், உதாசீனப்படுத்துற காரணத்தினால மோகானியேவ நிஷ்பலானி 000 போட்டுட்டு எத்தனை 0 வேணா போடுங்க. இல்ல இது பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மகிமையாகும். போடுங்க, ஒரு 100 0 போட்டுங்க. 100 0 போட்டால் கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்பர் போடலன்னா வேஸ்ட் தானுங்க. சுவாமியை விட்டுட்டோம் அப்படின்னா சுவாமியை பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்திட்டு எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கிற சுவாமியை விட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா பண்றது எல்லாம் என்னது? மோகானியேவ நிஷ்பலானி, அதெல்லாம் பலனற்று போகின்றது. நம்ம பண்ற எல்லா கர்மங்களும் நிஷ்பலமான கர்மங்களாகிறது. பவந்தி இது மோக கர்மானக. ஏன் அப்படின்னா க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விசந்தி. பலன் தீர்ந்து போனோன்னு திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த சம்சாரத்துல நீங்க எவ்வளோ புண்ணிய கர்மாக்கள் பண்ணாலும், எவ்வளோ பெரிய பெரிய கர்மாக்கள் ஆசையோடு பண்ணினாலும் பார்த்தீங்க அப்படின்னா எதை அடைஞ்சாலும் அந்த கர்மாக்கள் என்ன பண்ணும்? உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்தையே கொடுக்கும். அது எவ்வளோ பெரிய கர்மாவா இருந்தாலும். அதனால பார்த்தீங்கன்னா அவைகள் எல்லா கர்மங்களும் இந்த மொத்த லோகத்துல என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாம் மோக கர்மானஹா முடிச்சு போச்சு. ஒரே ஒரு கர்மாவை மட்டும் வச்சுக்கங்க, எனது நிஷ்காமியம். நிஷ்காமியமா பண்ணக்கூடிய கர்மமும் நிஷ்காமியமா பண்ணக்கூடிய அந்த உபாசனைகளையும் விட்டுட்டு, ஏன்னா அதுதான் ஸ்டெப்ஸ். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வேற எதுக்காவது நீங்க எதையாவது பண்ணணும், இதை அடையணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த கர்மா அந்த ஆசை எல்லாமே வியர்த்தமானது, வீணானது சொல்லியாச்சு. ததா மோக ஞானாக, அது போலவே மோக ஞானம். அந்த மோக ஞானம் என்னது அப்படின்னா நிஷ்பல ஞானாக. இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ புத்திசாலிகள் இருக்காங்க, எவ்வளோ புத்திசாலிகள். ஐயோ, அந்தந்த ஃபீல்டுல உள்ள இறங்கி பார்த்தாதான் தெரியுது என்ன புத்திசாலிகள் இருக்காங்க. ஆனா எல்லாம் வியர்த்தமான ஞானங்கள். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஞானங்கள் எல்லாம் நிஷ்பலா. அதனால்தான் நம்ம தீபா அம்மா டீச்சர் இருக்காங்களா, அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களுக்கு டக்குன்னு மாறிச்சு. நீங்க சொல்லித்தரது எதுக்காக சொல்லித்தரீங்க? மேக்ஸ் டீச்சர் நினைக்கிறேன் அவங்க, தீபா டீச்சர். அவங்க சொல்லித்தரது மேக்ஸா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எல்லாமே என்னது பண்பற்று ஜாமுக்கு தானே. யோசிச்சு பாருங்க, இந்த ஜீவன உபாயத்துக்கு பார்த்தீங்கன்னா பண்பற்று ஜாமுக்கான ஞானமா தான் இருக்கு. இந்திரிய போகங்களை நல்லா வச்சுக்கலாம். டாக்டர் ஆனா, இன்ஜினியர் ஆனா, நல்ல பெரிய பெரிய போஸ்டிங்ல இருந்து கிடைச்சோம் அப்படின்னா எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சு எதுக்காக அப்படின்னு கேட்ட சௌக்கியமா இருக்கலாம். சௌக்கியம்னா என்னது? இந்திரிய சுகங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா இந்திரிய போகங்களை அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம ஞானம் உதவுது. அப்ப எல்லா ஞானங்களும் பார்த்தீங்கன்னா நிஷ்பலா ஞானம். எல்லா ஞானங்களும் பார்த்தீங்கன்னா வியர்த்தமானது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடும், இதோட முடிஞ்சு போயிடும், மோட்சத்தை கொடுக்காது. இந்த சம்சாரத்திலேயே இருக்கிறதுக்கான ஞானங்கள் தான் எல்லா ஞானங்களும். அது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எதா இருந்தாலும், எந்த டாப் லெவல் ஞானமா இருந்தாலும் எல்லாமே எதுக்காக? நான் சொல்லிக் கொடுக்குற ஞானங்கள் எல்லாம் நமக்கு எஜுகேஷன். என்ன எஜுகேஷன் இப்போ இருக்கு? மெக்கலேவோட எஜுகேஷன்.
அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பன் பட்டர் ஜாமுக்கு ஆயிடுச்சு. ஆனால் நம்மளோட பழைய ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் அப்படி இல்லை, விட்டு போச்சு, நம்மளை விட்டு போச்சு. ஆரம்பத்திலிருந்தே தர்மம் சர வந்துடும், சத்தியம் வத தர்மம் சர, இதான் நம்ம எஜுகேஷன். மோட்சத்தை நோக்கி கொண்டுட்டு போகிற எஜுகேஷன் எதுவோ அது எஜுகேஷன். அது இல்லாமல் லௌகிகத்தில் எவ்வளோ பெரிய ஞானமாக இருந்தாலும் அந்த ஞானங்கள் எல்லாமே நிஷ்பலா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்பல ஞானாகா, எல்லாமே வியர்த்தமானது, பலனற்ற ஞானங்கள். ஞானம் அப்படி தேஷாம் நிஷ்பலம் ஏவ சியாத். ஞானம் தானே சுவாமி, நிறைய பேர் கேட்பாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானமும் ஞானம் தானே சுவாமி. ஞானமாவே இருந்தாலும் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, நிஷ்பலம். இந்த உலகத்து ஞானம், இந்த சம்சாரத்தை பற்றின ஞானம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் மோகம். நாமரூபத்தில் இருக்கக்கூடிய ஞானங்கள் எல்லாம் மாயாமய ஞானம், மாயையில உண்டாகிற ஞானம் எதுவுமே மோட்சத்தை கொடுக்காது, நிஷ்பலம், சத்தியம் இல்லை, பொய் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு விசேதசகா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மோகாஷா மோக கர்மானக மோக ஞானம், இதெல்லாம் யார் வச்சிருக்கா, புத்தி இல்லாதவங்க. ஆச்சரிய சொல்றார் விசேதசக, யார்கிட்ட இருக்கு இவங்க இதெல்லாம், விகத விவேகாக, விவேகம் இல்லாதவர்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஜி இது சத்தியம் இல்லை, அதை பொய், இதில் விடுங்கன்னா விட முடியல. ஏன் அப்படின்னா மனோபலம் இல்லை. அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிஷனை அப்ளை பண்ணுங்க ஜி. கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், உள்ள ஒரு சுகம் கிடைச்சிது அப்படின்னா வெளி சுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ண முடியும். இந்த வெளி சுகத்திலேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வெளியில இருக்கிறத தியாகம் பண்றதுக்கான பலம் நமக்கு உண்டாகவே உண்டாகாது. அதனால்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாதன சதுஷ்டயத்துக்காக நம்ம பண்ற யோகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த யோகங்கள் எல்லாம் உள்ள ஒரு சுகத்தை, ஒரு ஓங்காரத்தை பண்ண 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 ஒரு சுகம் கிடைக்கும். ஒரு பிராணாயாமத்தை வந்து நல்லா அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு நிம்மதி, ஒரு சாந்தி கிடைக்கும். அவன் வந்து வெளியில போக மாட்டான். எவனுக்கு உள்ள சுகம் கிடைக்கலையோ, ஈஸ்வர நாமத்தை சொல்லி ஓங்காரத்தை சொல்லி அவனையே சிந்திச்சு ஒரு சுகம் கிடைக்கலையோ, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறத தியாகம் பண்ணவே முடியாது. வெளியில பிரதானமா தெரியும், அதை சுத்தியே ஓடிக்கிட்டு இருப்பான், அதை சத்தியம்னு நினைப்பான். அதனால வந்து ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, விகத சேத்தசகன் அர்த்தம், விகத விவேகாக, விவேகம் இல்லாதவர்கள், விவேகம் பறிபோனவர்கள். தே பவந்தி இது அபிப்பிராய, அவ்வாறு அவர்கள் இருக்கிறார்கள் என்று, விவேகம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிறது, அபிப்பிராயமாகிறது. கிஞ்ச மேலும், தே பவந்தி மேலும் அவர்கள் ஆகிறார்கள், என்ன ஆகிறார்கள், ராட்சசீம் பவந்தி. ராட்சசீம்னா என்ன அர்த்தம், ரக்ஷசாம் பிரகிருதிம் சுவாவம். ராட்சசர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ராட்சச சுவாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைகின்றார்கள். ரக்ஷர்கள்ட்ட இருக்கக்கூடிய சுபாவம் ராட்சச சுபாவம், அந்த சுபாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைகிறார்கள். யார்கிட்டெல்லாம் மோக ஞானம் இருக்கோ, யார்கிட்டெல்லாம் மோகாஷா இருக்கோ, யார்கிட்டெல்லாம் மோக கர்மானம் இருக்கோ, அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ராட்சச பாவத்தை அடைகிறார்கள். இப்போ இங்கிருந்து நான் கிளம்பி போறேன், பார்த்தீங்கன்னா அப்படியே பேய் மாதிரி அடைகிறதுக்கு போடுறோம். ஒருத்தர் வந்து முக்கியமானது காலையில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, பால் வண்டி, வேக வேகமாக இன்னொருத்தனை கவனிக்கிறதே இல்லை, முட்டி மோதி எப்படியாவது பால் வண்டி போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ, இங்கே திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு எவ்வளோ சீக்கிரம் போகிறோன்னா அவ்வளோ வேலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து அடிச்சுட்டு போவானுங்க, பெரிய பெரிய மூட்டைகள்லாம் கட்டிக்கிட்டு வில்லேஜ்லேருந்து விற்கிறோம், விற்று எப்படியாவது இன்னொருத்தன் என்ன ஆனாலும் பரவாயில்ல. குழந்தைங்க நிறைய டிராஃபிக்கில் வருது போகுது, பெரியவங்க வயசானவங்க போகிறாங்க வராங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு விற்று பணமாக்கணும். 10 ரூபாய் லாபம் அதிகமாக கிடைச்சதுன்னா பெரிய விஷயம். அதுக்காக வந்து எவனை வேணாலும் சாகடிக்கலாம். அசுர இயல்பை வந்து பார்த்தீங்கன்னா ராட்சச இயல்பை அடைகிறது. இன்னொருத்தனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லா இடத்துலையும் சுயநலம், என்ன வேணா ஆகட்டும் மற்றவன். ஐயோ பாவமாச்சே, பாவம்லாம் இல்லவே இல்லை. ரத்தத்தை குடிக்கிறது, எல்லா ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரமாக்கி எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா பாவமாக இருக்கிற ஜனங்கள்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி 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 ரத்தத்தை குடிக்கிறது. எல்லா ராட்சச இயல்பு உடையவர்கள். வாங்கி என்ன பண்ண போகிறேன், பில்டிங் கட்ட போகிறேன், பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் பைக்கை வாங்கி தர போகிறேன். அந்த பையன் என்ன பண்ணுவான், எங்கேயா போய் முட்டிக்கிட்டு நிற்பான். நல்லா அவன் என்ன பண்ணுவான், அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிம்பளத்தை வாங்கி கொடுக்க, இவன் என்ன பண்ணுவான், நல்லா தண்ணி அடிச்சுட்டு பைக்கை வந்து 8 லட்சம் 10 லட்சம் பைக்கை வாங்கிட்டு இந்த பப்ளிக்கோட மணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலாக போட்டு
ஊர் சுற்றி எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி எதையாவது துக்கம் கொடுத்து, அப்போ எல்லா பணங்கள் நம்ம சம்பாதிக்கிற பணங்கள், நிறைய பணங்கள் வந்து தோஷத்தோடு இருக்கு, ரத்தம் கலந்தது எல்லாம். மற்றவங்களை வாட்டி வதச்சி வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் ஆசுர இயல்பு, இதெல்லாம் ராட்சச இயல்புன்னு பேர். ராட்சச இயல்பை உடையவர்களாக ஆகிறார்கள். ஏன்? ஆசை, மோக ஆசை. மோக ஆசை ஏன் வந்து 7 சந்ததிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை சேர்த்து வைக்கணும்னு வெறியோடு இருக்கான் ஒவ்வொருத்தனும். ரோட்டில் இறங்கினாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வயசுல ஒரு பக்குவம் வருதுன்னு பார்த்தா இப்போ வரவே இல்லை. ஒரு 2000க்கு முன்னாடி இருந்த பக்குவம் இப்போ இல்லை. 2000க்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருப்பாங்க. வயசு ஆயிடுச்சுன்னா அவருக்கு வயசு நல்ல பக்குவம் ஆகிட்டார்ல அப்படின்றோம். இப்போ வந்து 70 வயசு ஆனால் கூட பக்குவம் வர மாட்டேங்குது, வெறித்தனமாக இருக்காங்க. ஓடி 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 ரிட்டைர்மெண்ட்டே இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, முன்னாடி 60 வயசுல ரிட்டைர்மெண்ட்டு, இப்போல்லாம் யாருக்கும் 60 வயசுல ரிட்டைர்மெண்ட்டே. அப்போ என்ன ஆயிடி போச்சுன்னா ஆசை ஆசை ஆசை. அது எல்லாமே ஆசுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அசுர இயல்பை கொடுக்கிறது. அந்த சுபாவத்தை அடைந்தவர்களா ஆசுரியும் அசுரானாம் ச பிரகிருதியும், அசுரர்களோட இயல்பை வந்து பார்த்தீங்கன்னா அடைகிறார்கள். அப்ப ராட்சச இயல்பை அடைகிறார்கள். கூட வந்து ஆசுரின்றதுக்கு அர்த்தம் அசுரானாம் பாவம், சுபாவம், அசுரர்களோட சுபாவம், ராட்சசர்களோட சுபாவம். இது மாதிரி சுபாவத்தை அடைந்து பிரகிருதியும், எப்படிப்பட்ட பிரகிருதி? மோகினியும், மோககரீம், மோக செய்யக்கூடிய இந்த பிரகிருதி. வெளியில இருக்க நாமரூபங்கள் எல்லாம் மோகம் பண்ண வைக்குது. சத்தியம்னு தெரியுது, ஏக்கத்தை உண்டு பண்ணுது. இது வாங்கலாம், அது வாங்கலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம் அப்படின்னு. அப்ப வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மோகத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரகிருதி. மோகினியும் தேகாத்மவாதினியும். அவங்களுக்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகினா என்ன அர்த்தம்? தேகமே ஆத்மா. என் புள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு இவன் வந்து உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்ப கர்மத்திலேயே ஈடுபடுவான் அப்பாக்கார். என் பேர குழந்தைங்க சுகமாக இருக்கணும் அப்படின்னு 7 சந்ததியும் நல்லா இருக்கணுன்றதுக்கு மகா பாத்தகங்களை மற்றவங்களை வருத்தி, மற்றவங்களை கஷ்டப்படுத்தி, ரொம்ப கஷ்டப்படுத்தி சம்பாதிச்சுட்டு. என் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைர நெக்லஸ் போடணும்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இந்த பாரத தேசத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பண்ண கூத்து இருக்கு பாருங்க. அவங்க மட்டும் கரெக்டாக ஆஃபீஸர்ஸ் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா, தாலுக்கா ஆஃபீஸ் இதுலேருந்து எல்லாம் இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா குளமும் வந்து பார்த்தீங்கன்னா நகரமாக இருக்குது. எத்தனை குளம், எத்தனை ஏரி, எத்தனை பப்ளிக், இது எல்லாம் ஸ்பாயில். யார் எழுதி கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற விஓலேருந்து தாசில்தார்லேருந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கி வீடு கட்டி, பணத்தை வாங்கி ஒய்ஃபுக்கு வந்து நெக்லஸும் தங்கத்தையும் வாங்கி சேகரித்து பட்டுப்புடவையும் நெக்லஸும் வீடும் செங்கலும் எல்லாம் விட்டுட்டு போயாச்சு. ஆனால் நாடு கெட்டு போயிட்டு கரப்பாம்பூச்சியாக பிறந்துகிட்டு இருப்பான் எங்கேயாவது. மூட்டைப்பூச்சியாக, கரப்பாம்பூச்சியாக, ரத்தம் குடிக்கிறது மூட்டைப்பூச்சி தானே. மூட்டைப்பூச்சியாக பிறந்து இப்போ எங்கேயாவது ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருப்பான். சுபாவம் எல்லாம் ஈயா கொசுவாலாம் இருக்கிறது யார் தெரியுங்களா? இந்த கரப்ஷன் பண்ணவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை எல்லாம் வாட்டி வதக்கினவெல்லாம் கொசுவா, மூட்டைப்பூச்சியா, பேனு தலைக்கு மேலே பேனு ஈருலாம் இருக்குல்ல, இதெல்லாம் பிறந்து போ நாசமா போ. அப்ப அது மாதிரி இருக்கிறவர்களா தேகாத்மவாதினீம் ஸ்ரிதாக ஆசிரிதாக. தேகாத்மவாதிய, தேகத்தையே சத்தியம். ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத் பஸ்மீபூதஸ்ய தேகஸ்ய குதோ ஆகமனம் சியாத். இப்ப இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேகாத்மவாதிகள் ஆயாச்சு. நல்ல வசதியா என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல கடனை வாங்கி, எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கி நல்ல நெய்யும் இதுவும் வாங்கி சாப்பிடு. நல்லா ஏசி, காரு, அது இது நல்லா ஆடம்பரமா இரு. ஒன்றும் இல்லை, செத்து போனா ஒன்றும் இல்லை, எரிச்சிட போறாங்க. எரிச்சதுக்கு பிறகு பிறவியாவது மறுபிறவியாவது இதாகுது. ஒரு மண்ணாங்கட்டியம் இல்லை, இருக்கிறது ஒரே பிறவிதான். இந்த தேகம் தான் ஆத்மா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேகாத்மவாதிகளா இருந்துக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கிற கூட்டமெல்லாம் தேகாத்மவாதி கூட்டம். இந்த தேகத்தை சரியா வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும், சௌக்கியமா வச்சுக்கணும், சுகமா வச்சுக்கணும் அப்படின்னு தேகத்தையே சார்ந்தவர்களாக ஆசிரித்தவர்களா என்ன பண்றாங்க? சிந்தி வெட்டு, அவனை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு, பிந்தி அவனை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சிடு, அவனை உடடா, அந்த வீட்டெல்லாம் உடைச்சு இது பண்ணு, வெட்டு, அவனை வந்து கத்திய வச்சு வெட்டு. பிப, நல்லா குடி, ஆனந்தமா நல்லா குடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடு, அடி உத குட்டி வெத்து எல்லாம் பண்ணு, நல்லா சாப்பிடு, நல்லா குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பரம்
அப்பகர, பரஸ்வம் அபகர, மற்றவங்களோட சொத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபகரி. நிறைய இது செக் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம சொத்தை இன்னொருத்தன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா அப்பப்போ செக் பண்ணிக்கங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்லாம் இருக்கும். இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணி அவன் வச்சுட்டு போயிடுவான். நம்ம டாக்குமெண்ட்டை வச்சு நம்மளது நினச்சிக்கிட்டு இருப்பான். கடைசியில் எங்கேயாவது ஆஃபீஸ் போகும்போது தான் தெரியும் நம்மளோடதே இல்லை அப்படின்னு. எவனோ ஒருத்தன் வித்துட்டு போயிடுவான். நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர். நாங்கள் ஒரு சொத்து வாங்குறதுக்காக போனோம் ஒரு சாமிக்கு. பார்த்தா அது 2 பேர் பேரில் இருக்குது. எப்படிங்க 2 பேர்? ஒருத்தர் பேரில் தானேங்க இருக்கணும் அப்படின்னா அதே இன்னொருத்தன் பண்ணி வச்சுருக்கான். அப்போ இந்த நாட்டில் என்ன அப்படின்னு கேட்டால் எப்படியாவது மற்றவங்களோட சொத்தை அபகரணம் பண்ணி, அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஏவம் வதனசீலாக, இந்த விதமாக சொல்லக்கூடியவர்களாக குரூர கர்மனோ பவந்தி இத்தியர்த்தக. குரூர கர்மனோ பவந்தி, குரூரமான கர்மங்களை, அசுர கர்மங்களையும் ராட்சச கர்மங்களையும் பண்றவங்களா இருக்காங்க. ரத்தம் குடிக்கிறவங்க, காட்டேரி மாதிரி இருக்கிறவங்க. இத்தியர்த்தக. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷாவாசியத்தோட மந்திரத்தை கோட் பண்றார். அசூரியா நாமதே லோகா அந்தேன தமசாவிருதா தாகுஸ்தே பிரேத்யா விகச்சந்தி அப்படின்னு மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஈஷாவாசியத்துல 3வது மந்திரம் இருக்கு. தேவர்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய போகத்தை அனுபவிக்கிறதுனாக அசுசு இந்திரியேசு ரமந்தி இது அசுராஹா ஒரு லட்சணம் சொல்றார். அசுரர்கள்னா யாருப்பா அப்படின்னா அசுனா இந்திரியம், அசுசு இந்திரிய போகங்களில் ரமிப்பவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லாமே அசுரர்கள். நம்மளும் கூட தேவர்களா பிறந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களும் கூட வெறும் ஆடல் பாடல் எல்லாம் அதேன்னு லாஸ் வேகாஸ் தான், வேற எதுவும் இல்லை. சொர்க்கம்னா நீங்க எதுவும் பெருசா நினைச்சுக்காதீங்க. வைதிக கர்மா பண்ணிட்டு யாகங்கள்லாம் பண்ணிட்டு பவித்திரமா போய் அங்க பவித்திரம்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இன்னும் இங்கே வந்து தேகத்துல வைராக்கியம் வரல அப்படின்னா இங்க இருந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திவ்ய மங்கைகள்லாம் கிடைப்பாங்க. அப்சரஸ்லாம் என்ன வலியும் பாருங்க, சந்தனமும் தேனும் வந்து வலியும் பாருங்க. வாஸ்தவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே அவனுக்கு யதார்த்தம் புரிய மாட்டேங்குது. அவன் ஆசைப்படுறான் அங்க போனா ரொம்ப ஊர்வசிலாம் டான்ஸை பார்க்கலான்னு. ஏன் இங்க பார்த்த டான்ஸ் எல்லாம் பத்தாதாக்கும், இங்க அனுபவிச்சதெல்லாம் பத்தாதாக்கும். அப்ப வைதிகர்கள்னா நீங்க நினைச்சுக்காதீங்க வைதிகர்களும் ரொம்ப புனிதமானவர்கள் சொர்க்கத்துக்கு போறவங்க அப்படின்னு. அங்க போய் இதே வேலைதான் ஆட்டம் பாட்டம் கூத்தாட்டம் குடிக்கிறது, நல்லா சோமபானத்தை குடிச்சிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா லிக்கர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சோமபானத்தை குடிக்கிறதுக்காக தான் இவன் யாகம் பண்ணுறான். சொர்க்கத்தில் போனால் வந்து பார்த்தீங்கன்னா அது சோமபானம்னா உயர்ந்ததா? அது இதே லிக்கர் தான். இங்கே வந்து லோக்கல் டான்ஸ் பார்க்கறதுக்கு பதிலாக அங்கே போய் தேவமங்கைகளோட டான்ஸை பார்க்க போகிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களும் கூட அசுரர்கள் தான். யாரெல்லாம் இந்திரிய சுகத்துக்காக நம்ம மோகத்தில் கர்மம் பண்ணுறோமோ அப்போ சத்தியத்துவம் கொடுக்குறோம். நான் சுகத்தை எடுத்துடலான்னு நான் என்ன பண்ணுறேன், காணல் ஜலத்தை குடிச்சு திருப்தி அடைஞ்சிடலான்னு நான் நினைக்கிறேன்னு. என்ன ஒரு மோகம் இல்லை, பெரிய மோகம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் சிருங்கேரி மடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்திரசேகர் பாரதி சுவாமிகள் நினைச்சேன், வேற யாரோ சுவாமி ஒரு தீர்த்தாடனம் பண்ணுறதுக்காக சிருங்கேரியிலேருந்து போகிறாங்க. ஒரு மடாதிபதி சுவாமி போகிறார், சங்கரர் போகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளக்கரையில் உட்காந்து அனுஷ்டானம் பண்ணும்போது பார்த்தா தட்சிணாமூர்த்தி சுவாமி வந்து படுத்திருக்கார். குளக்கரையில் மே மாதம் வெயிலில் பாறை தகன்னு தகிக்குது. அந்த பாறையில் படுத்திருக்கார். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து 2 பேரை சேவகர்கள் அனுப்புகிறார், போய் அவரை கொஞ்சம் நிழலில் படுக்க சொல்லுங்க அப்படின்னு. தகிக்குது இல்லை, வெயில் தகிக்குது, பாறை கொதிக்குது அப்படின்னு. இவங்க 2 பேர் போய் சொன்னாங்களாம். சுவாமி சொல்கிறாங்க கொஞ்சம் நிழல்ல போய் படுப்பீங்கன்னா தகிக்குது இல்லை அப்படின்னு. அவர் ஒரே ஒரு வார்த்தை தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு சொன்னார், காணல் ஜலம் தாகத்தை போக்கும் என்றால், காணல் ஜலம் தாகத்தை போக்கும் என்றால் இந்த சூரியன் என்னை சுடுவான் அப்படின்னா. நமஸ்காரம் விட்டு இவங்க வந்து பெரியவர்கிட்ட சொன்னாங்க. சொன்ன வார்த்தை இங்கிருந்து நமஸ்காரம். மொத்த சம்சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காணல் ஜலம். இதை அடைஞ்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகம் என்னைக்குமே தெரியாது. ஆனால் ஒரு காரியம் இருக்கு, என்னன்னா செக்கு மாடு மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்போம். ஹேபிட் ஆகிடும். இது இல்லை அப்படின்னா நம்மளால முடியாது அப்படின்னு ஆகிடும். ஹேபிட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகம் வேணும், அந்த சுகம் வேணும், அந்த சுகம் வேணும்னு மாடு மாதிரி அந்த விஷயத்தை அடையணும். இதோட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எண்ட் என்ன இருக்குது, ஹையர் எண்டாக சுகம் என்ன இருக்குது அப்படின்னு அந்த ஹையர் எண்டுக்காகவே ஒவ்வொரு ஜீவனும் வந்து என்ன இருக்கணும், பெஸ்டான சுகம் வேணும். இதோட அல்டிமேட் எது அப்படின்னா சொர்க்கம் போகிறது, வேற எதுவும் இல்லை.
அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்களும் கூட வந்து அசுரர்கள் தான் என்று அந்த ஈஷாவாசிய மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறேன். அசூர்யா நாமத்தே லோகாக, எந்த லோக்கமா இருக்கட்டும், சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய புண்ணிய லோக்கங்களா இருந்தாலும் அந்த லோக்கங்கள் எல்லாம் ஆத்மாக்கு அந்நியமா இருக்கு. ஆத்ம சுகத்துக்கு அந்நியமா, ஈஸ்வர சுகத்துக்கு அந்நியமா, சொரூப சுகத்துக்கு அந்நியமா இருக்கிற எல்லா லோக்கங்களும், அடையக்கூடிய லோக்கங்களும் அசுர லோக்கங்களே அப்படின்னு போயிட்டு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய எல்லாமே வீணானது, வியர்த்தமானது. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் அடுத்த ஸ்லோகத்துக்கு ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் பின்னாடி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறேன். இந்த ஸ்லோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் அப்படின்னு 16வது சாப்டரில் இருக்குது. இந்த ஸ்லோகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 16ல் வந்து பார்த்தீங்கன்னா 10லிருந்து எண்டு வரைக்கும், 10வது ஸ்லோகத்திலிருந்து கடைசி வரைக்கும் ராட்சச அசுர சுபாவத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார் ஆச்சாரியார். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அது படிக்கும் போதே நமக்கே வந்து கம்பனை வந்துடும். அதனால் இப்போயே உங்களை வந்து பயப்படுத்த விரும்பலை, நம்ம அங்கேயே படிச்சுக்கலாம். ரெஃபரன்ஸ் மட்டும் எடுத்துங்க. யாராவது அந்த பொடிப்பொடி புக் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து பார்த்துங்க. 16:10லிருந்து 16ஓட எண்டு வரைக்கும், 16வது சாப்டரோட எண்டு வரைக்கும் இருக்கிறதெல்லாம். அப்போ எப்போவுமே நான் ஒன்று சொல்லியிருக்கேன், கெட்டதை பற்றி பேசும்போது நல்லவனை பேசணும். அசுரர்களையும் ராட்சசர்களையும் பேசினதுக்கு பிறகு தேவர்களை பற்றி நல்ல சுபாவத்தை உடையவங்களை பற்றி பேசணும்ல, அதுக்காக ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. 13வது ஸ்லோகத்துக்கு பாஷ்யம். ஏ புனக, ஆனால் எவர்கள் ஸ்ரத்ததானா, ஸ்ரத்ததானா நம்மள மாதிரி பகவத் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை உடையவர்களா, ஈஸ்வரன் மேல ஸ்ரத்தை உடையவர்களா, பகவத் பக்தி லக்ஷணே ஸ்ரத்ததானாக, மோக்ஷ மார்க்கே பிரவருத்தாக, இந்த மோக்ஷ மார்க்கத்தில் பிரவருத்தி ஆயிருக்கும். பகவத்கீதையை ஒழுங்கா கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். பகவானை எப்படியாவது பிராப்தி பண்ணணும், மோட்சம் அடையும்ன்ற பிரவருத்தி பண்ணியிருக்கோம். கூட வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவத் பக்தி லக்ஷணே ஸ்ரத்ததானாக, பகவானோட பக்தி விஷயத்துல நல்ல ஸ்ரத்தை உடையவர்களா யாரெல்லாம் மோட்ச மார்க்கத்தில் பிரவர்த்திச்சிருக்காங்களோ அவங்கள பத்தி 13வது ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்குது. மகாத்மனஸ்து மாம் பார்த்த, மகாத்மனஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிமாஸ்ரிதாஹ, தெய்வீம் பிரகிருதிமாஸ்ரிதாஹ பஜந்த்யனன்யமனசோ, பஜந்த்யனன்யமனசோ ஞாத்வா பூதாதிமவ்யயம், ஞாத்வா பூதாதிமவ்யயம். மகாத்மனஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிமாஸ்ரிதாஹ பஜந்த்யனன்யமனசோ ஞாத்வா பூதாதிமவ்யயம். அற்புதமான ஸ்லோகம். ஹே பார்த்த, எங்கெல்லாம் பக்தி வருதோ அங்கெல்லாம் பார்த்த வந்துடும். ஹே பார்த்த அர்ஜுனா தூ, ஆனால் மகாத்மனஸ்து, மகாத்மனக தூ இருக்கு. தூனா ஆனால், ஆனால்ன்றதுக்கு அர்த்தம் என்னது அர்த்தம்? எப்பவுமே தூ போட்டோம் அப்படின்னா இதர வியாவிருத்தின்னு அர்த்தம், மற்றதை நீக்கிறதுக்காக. போன ஸ்லோகத்தில் சொன்னவர்களுக்கு மாறாக, அவர்களுக்கு அந்நியமாக தெய்வீம் பிரகிருதியும் ஆசிரிதாக, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசுர இயல்பை சாராதவர்களா, ராட்சச இயல்பை சாராதவர்களா, எவர்கள் தெய்வீக இயல்புகளை சார்ந்தவர்களாக, தெய்வீம் பிரகிருதியும் அர்த்தம் தெய்வீக சுபாவத்தை சார்ந்தவர்களா இருந்துக்கிட்டு, மகாத்மானக பேர் கொடுத்துட்டார். மற்றவங்கெல்லாம் ஆத்மா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தெய்வீக சுபாவத்தை கை கொண்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் மகாத்மாக்கள்னு பேர். அந்த மகாத்மாக்களா இருந்துக்கிட்டு மாம் பூதாதி, என்னை, எப்படிப்பட்ட எண்ணெய்? பூத்தங்களுக்கெல்லாம் ஆதி காரணமா இருக்கிற எண்ணெய். பகவான் தானே எல்லாத்தையும் படைச்சார், அவருக்கு மேல தானே மாயை படைச்சிருக்கு எல்லாத்தையும். அப்ப இந்த பூத்தங்களுக்கெல்லாம் ஆதி காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாரமா இருக்கக்கூடிய பகவான். அப்போ ஆதி காரணமா, பூத்த ஆதிம்னா ஆதி காரணமா இருக்கக்கூடிய எண்ணெய். எப்படிப்பட்ட எண்ணெய்? அவ்யயம், நிலை மாறாமல் ஒரே மாதிரி எப்பவுமே விகாரம் இல்லாமல் அழிவற்றவனா இருக்கக்கூடிய எண்ணெய். அப்ப ஒரே ஒரு வஸ்து தான் நித்திய வஸ்து, பகவான் மட்டும்தான் நித்தியம். அவரை அடைஞ்சோன்னா நம்ம நித்தியம் ஆயிடலாம். அவரை அடையாம வேற எதையாவது அடைஞ்சோம் அப்படின்னா அதெல்லாம் ஆசுர இயல்பாயிடும்,
ராட்சச இயல்பாயிடும் சம்சாரத்துல சுத்திட்டு இருக்க வேண்டியது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் மட்டும்தான் நித்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஞாத்வா என்னை அறிந்து ஒரு குருநாதர் மூலமா நல்ல பகவத்கீதையும் இந்த வேதாந்தத்தையும் படிச்சு 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 என்ன பண்ணணும், பகவான் மட்டும்தான் சத்தியம். என் பேர குழந்தை அதெல்லாம் பகவான் பார்த்துப்பாரு. என் குழந்தை என் பேர ரெக்க முளைச்சிருச்சுல, விடுங்க, அவங்கவுங்க ஜீவனத்தை பார்த்துக்கிட்டோம். ஏன் தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தனியா வந்தீங்க, தனியா போயிடுவீங்க. 60 வயசுக்கு மேலேயே இந்த புத்தி வரட்டும். நீங்க கூடையே போக முடியாது. ஏன்னா 7 சந்ததிக்கும் கூடையே இருப்பீங்களா நீங்க? மோகம், வெறும் மோகம். ரெக்க முளைச்சிருச்சா உங்களோட கர்த்தவியம் என்ன? ஒரு 25 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா வளர்த்து ஒரு எஜுகேஷனை கொடுத்து விட்டுருங்க. உன் வேலையை நீ பாருப்பா, நீ தனிப்பா, நான் தனி நீ தனி. ஏதோ வந்து பாத்தீங்கன்னா கர்ம வசத்தினால வந்து புள்ளையா பிறந்திருக்க, அவ்வளவுதான். கர்ம வசத்தினால புள்ளைக்கு ஒரு புள்ள பிறக்குது. அவன் யாரோ, என் புள்ளை யாரோ, என் பேரை யாரோ, எல்லாம் வேற வேற. இது புரியறதுக்கு தான் ஒரு 50 வயசு எடுத்துக்க வேண்டியிருக்கு. 50 வயசு வரைக்கும் மோகத்துல இருக்கும், சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசைப்படவே கூடாது. என் பிள்ளைக்கு இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். என்னைக்காவது யாருக்காவது இந்த உறவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல சாந்தி உண்டாயிருக்கா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துலையும் இந்த உறவு சிக்கல்கள் முடிவுக்கு வர்றதே இல்லை. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா மோகம் பர்ஃபெக்டா யாராவது இருக்காங்களா? எல்லாம் அமைஞ்சவங்க ஒரு மனுஷனும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மாயால வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இது சதா சுத்திக்கிட்டே இருக்கிறது. குறையும் நிறையும் மாறி 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 சுத்திக்கிட்டே இருக்கும். ஜெகத் விபரிவர்த்தத்தை 3 குணங்களால சுத்திக்கிட்டே இருக்கு. சத்துவகுணம் வரும்போது சுகம் கிடைக்கும், ரஜோகுணம் வரும்போது சஞ்சலம் கிடைக்கும், தமோகுணம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோகம் உண்டாகும். இதே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சுகமும் துக்கமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நித்தியமானவன் பகவான். இந்த நித்தியமானவன் பகவான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கர்மத்துப்படி நடக்கும் அப்படின்னு பொறுப்பை நம்மளால என்ன முடியுமோ ஒரு 50 வயசு வரைக்கும் எந்த பண்ணீங்களா அதை பண்ணி பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிட்டு நல்ல பகவத்கீதையை கேட்டு இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம், நான் பகவான் அடையணும். வேற எதுவும் இல்லை, எதுவும் நித்தியம் இல்லை. இதெல்லாம் சினிமா. என் பேர குழந்தைங்கள்லேருந்து பேரன்லேருந்து என்னோட பிள்ளைங்கள்லேருந்து இந்த ஜெகத்துலேருந்து என்னோட சுற்றி இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சுய தேகமும் கூட வெறும் சொப்பன தேகம், பொய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆதார தத்துவமாக இருக்கிற பகவான் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு அவர் எப்படி இருக்கார்? எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதியா இருக்கார், அவ்வியமா இருக்கார், நாசமில்லாதவரா இருக்காருன்னு அறிந்து என்ன பண்ணாங்கன்னா அனன்ய மனசக பவந்தி. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அனன்ய மனசகனா பிள்ளைய சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா துக்கம் கிடைக்கும், பகவானை சிந்திச்சிங்கன்னா சுகம் கிடைக்கும். பேர குழந்தைங்களை சிந்திச்சிங்கன்னா பயம் வந்துடும். ஐயோ சொசைட்டி இப்படி போயிட்டு இருக்கு, குழந்தைங்கள்லாம் எப்படி வரும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் அனுப்புறாரு பகவான். யாரு இந்த சொசைட்டிக்கு ஃபிட்டா இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் பிறக்க வைக்கிறார். ஃபிட் இல்லைன்னா அவ்வளவுதான் அனுப்பிடுவார் எல்லாம் பகவான். அதனால நீங்களும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா படைக்கல. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அனன்ய மனசக சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா அனன்ய பக்தி நான் சொல்றேன் பார்த்தீங்களா, 24 மணி நேரம் நித்திய வஸ்துவையே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை செய்பவர்களாக ஆகின்றார்கள். அது மாதிரி ஆகுறவங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதாகான்னு பேரு. தெய்வீக பிரகிருதியை இயல்பை சார்ந்தவர்கள். அது கண்ணியமா இருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சுவாமி. ஆஷா பாஷ சதைர் பத்தக காமக்ரோத பராயணாக ஈகந்தே காமபோகார்த்தம் அந்யாயேன அர்த்த சஞ்ஞயான் 16 வந்து பார்த்தீங்கன்னா 12வது ஸ்லோகம் சொல்லுது. தெய்வ சம்பத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க ஆசா பாஷ சதைர் பத்தக புத்தி வரலையேங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், விதுரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன்ட்ட வரார். எவ்வளோ பெரிய ஞானிகள்லாம் உபதேசம். விதுரர் வந்து பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கார். சின்ன வயசுல இருந்தே போதம் பண்ணிக்கிட்டு இருக்கார், சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். சனத் சுஜாத்தியர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மகரிஷிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார். நிறைய பேர் உபதேசம் பண்றாங்க, புத்தி வரல. ஏன் அப்படின்னா திருதராஷ்டிரருக்கு என்ன சொல்லியிருக்கோம்? குருட்டு அகங்காரம். அதனால தான் பிளைண்டா இருக்காரு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. அந்த குருட்டு அகங்காரம் என்ன பண்ணும்? குருட்டு அகங்காரத்துக்கு ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க? காந்தாரி எப்படி இருந்தாங்க? அவங்களும் துணியை கட்டிக்கிட்டாங்களா? அப்ப புருஷனும் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் இல்லாம குருடா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா மோகத்துல இருக்கிறது. எது உண்மையோ அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது பொய்யோ அதை சத்தியம் நினைச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அதையே சத்தியம் நினைச்சுக்கிட்டா. ஏகப்பட்ட ஆசா பாச சதைர் பத்தா, நிறைய ஆசா பாசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு காமக்ரோத பராயணாக, காமக்ரோதங்கள்லயே லட்சியமா வச்சுட்டு மாட்டிக்கிட்டு தெரியறாங்கப்பா அப்படின்ற. ஆனா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசா பாசம்லாம் பொய் அப்படின்னு ஒரு லிமிட்டோட நிப்பாட்டிட்டு ஈஸ்வரன் மட்டும்தான் அடையணும் அப்படின்னு அனன்ய பக்தி யார் பண்றாங்களோ அவங்க தான் மகாத்மாக்கள் அப்படின்னு பேர். ஆச்சரிய பாஷித்துக்கு வந்து மகாத்மனகத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்ஷுத்ர சித்தாகா, அல்பர்கள் இல்லைன்னு அர்த்தம். அல்ப சித்தம் இல்லாதவர்கள், அல்ப புத்தி இல்லாதவர்கள். 7வது அத்தியாயத்தை 24வது சுலோகத்துல சொன்னார் மாம் அபுத்தயகன்னு சொன்னார், புத்தி இல்லாதவங்கன்னு சொன்னார். இங்க சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா அல்ப புத்தி இல்லாதவங்களுக்கு சொல்றாரு அக்ஷுத்ர சித்தாக. மகாத்மான என்ன சுவாமி அர்த்தம்? பெரிய மனசுடையவர்கள், பெரிய மனசுடையவர்கள். பெரிய மனசு என்னது? அல்ப விஷயத்தில் ஆசை இல்லை. அல்ப விஷயம் எது? இந்த மொத்த சம்சாரமும் அல்பம். அதாவது எங்க குருநாதர் சொல்லுவாங்க, எதை நீ ஆசைப்பட்டாலும் க்ஷுத்ர சங்கல்பம், க்ஷுத்ர ஆசா. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் க்ஷுத்ரம், அல்பம். அல்பம் சங்கல்பம் பண்றதெல்லாம் அல்பம். ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் சத்தியம், பகவான அடையணும். இதான் அது சகுனமா இருக்கட்டும் இல்ல வந்து நிர்குணமா இருக்கட்டும். பகவான் தான் சகுனமா இருக்கார், பகவான் தான் நிர்குணமா இருக்கார். சகுனத்தை அடைஞ்சிங்கன்னா கிரமமுக்தி ஆயிடும், நிர்குணத்தை அடைஞ்சிங்கன்னா இங்கேயே ஜீவன் முக்தி ஆயிடும். இந்த ரெண்டுத்தை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தை ஆசைப்பட்டாலும், நான் ஒரு கோயில் கட்டணும், புண்ணாக்கு கோயில் கட்டி என்ன பண்ண போற? பெரிய அன்னதானம் பண்ணி எதெல்லாம் நீங்க புண்ணிய கர்மத்தை பண்ணி ஒன்னு அடையணும் அடையணும் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, காமம் கொஞ்சோண்டு ஒரு எம்மம் காமத்தோட நீங்க பண்ற எல்லா கர்மங்களும் உங்களை திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்திலேயே பந்தப்படுத்தும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சியா பிறக்கணுமா யோசிச்சு பாருங்க, பேனா பல்லியா எத்தனை ஜீவராசிகள் இருக்கு. இதெல்லாம் மனுஷனா பிறந்து தானே இதெல்லாம் ஆயிருக்கு. இப்ப நம்ம மனுஷ சரீரம் கிடைச்சி திரும்ப திரும்ப வேற வேற சரீரங்கள் நரக்க யோனிகள் அடையணுமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசைப்படுறதுக்காக கர்மம் பண்ணி திரும்ப திரும்ப பவுண்டாய் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இந்த சம்சாரத்தை. அதனால ஆச்சாரியர் சொல்றாரு க்ஷுத்ர சித்தாக. மகாத்மான்றதுக்கு அர்த்தம் வந்து என்ன அர்த்தம்னா அல்ப சித்தம் இல்லாதவர்கள், அல்ப மனம் இல்லாதவர்கள், குறுகிய மனம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடியவர்கள். மாம் ஈஸ்வரம். அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க? பெருசு ஆசைப்படுறது. பெருசு எது சுவாமி அப்படின்னா மாம் ஈஸ்வரம். ஈஸ்வரனா இருக்கிற என்ன ஆசைப்படுறது தான் பெருசு. ஏன்னா பகவான் தானே எல்லாமா இருக்கார். எல்லாமா இருக்கக்கூடிய பகவான் ஆசைப்படலாமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அல்ப விஸ்துக்கள் ஆசைப்படலாமான்னு கேட்டீங்கன்னா எல்லாமா இருக்கிற பகவான் ஆசைப்படுவோமே. அப்ப எல்லாமா இருக்கிற பகவான் ஆசைப்படுறது தான் மகாத்மாக்கள்னு பேரு. அல்ப புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு பேரு, அக்ஷுத்ர சித்தாகான்னு பேர். அப்படிப்பட்டவர்களா இருந்துகிட்டு தெய்வீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வீம் பிரகிருதின்னு என்ன அர்த்தம்? தேவானாம் பிரகிருதி. தேவானாம் பிரகிருதினா தேவர்களுடைய இயல்பு. எந்த தேவர்கள்? நம்ம போய் டான்ஸ் பார்க்குற தேவர்கள் இல்லை, சொர்க்கலோகத்துக்கு போய் ஆசைப்பட்டு டான்ஸை பார்த்துட்டு இருக்கவங்க இல்லை. தெய்வீம் இயல்பு அப்படின்னா சத்துவகுண பிரதானம்னு அர்த்தம். தெய்வ இயல்புனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இதை ஹைலைட் பண்ணிங்க. ஷம தம தயா ஸ்ரத்தாதி லக்ஷணாம். நம்ம இந்த விஷயத்தை யாரையாவது பேசணும் அப்படின்னா சமதமம்னு கேட்டு போயிடுறாங்க. இப்போ நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்கிறேன்ல, எதுக்கு அப்படின்னா சமம். பிராணாயாமத்தை பண்ண சொல்கிறேன், எதுக்கு? தமம். ஆசனத்தில் கொஞ்ச நேரம் உட்காருங்க, நல்லா உட்காருங்கன்னு சொல்கிறேன், எதுக்கு? திதிக்ஷா. அப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வெளில பார்த்தாங்கன்னா கையில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுங்க, கொஞ்சம் தானம் பண்ணுங்க. எவ்வளோலாம் சேர்த்து வச்சுருக்கீங்களோ வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான். அதனால நீங்கள் சம்பாதிச்சதுல ஒரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கொடுத்துட்டு மீதி பகுதியை நல்லா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, நல்லா தானம் பண்ணுங்க. ஈஸ்வரார்ப்பணம் 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 எல்லா ஜீவராசிகளுக்கும் பண்ணுங்க. எனது சம தம தயா. சம தம தயா. நான் சொன்னேன்ல 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவோட புத்திரர்கள் 3 பேர், மனுஷன், அதுக்கப்புறம் தேவர்கள், அசுரர்கள். இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பாட்ட வந்து உபதேசம் கேட்கறதுக்காக பிரம்மாட்ட வராங்க. அப்பா எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது பிருகதாரண்யத்துல சொல்றார் தா 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 3 தா சொல்றார். தா 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 அப்படின்னு
தேவர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரொம்ப ஓவரா வந்து பாத்தீங்கன்னா போகத்திலேயே இருக்கும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கும். அதனால அப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மள தமம் பண்ண சொல்றார். தமம்னா இந்திரிய நிகிரகம் பண்ண சொல்றார் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. தமம் தாபார் தமம்னு எடுத்துக்கிட்டாங்க. அசுரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு குத்து வெட்டு அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க அப்பா வந்து நம்மளை தயா பண்ண சொல்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தயாவை எடுத்துக்கிட்டு அவங்க உபதேசம் அப்படின்னு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, தாபார் தயா அப்படின்னு. அப்புறம் மனுஷன்கிட்ட இருக்க இயல்பு என்ன அப்படின்னா, இன்னொருத்தருக்கு ஈயாத இயல்பு. ஈயாதார் தேட்டை தீயாதார் கொள்வர். சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு எவனோ ஒருத்தன் உருப்பிடாதவன் கையில வந்து பார்த்தீங்கன்னா போய் கிடைக்கும். அது அக்கிரமத்துக்கும் இதுக்கும் போய் கிடைக்கும். தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான நபர்கள்ட்ட கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த தனம் நல்லா 10 பேருக்கு பயன்படும். அந்த தரித்திரத்தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா காமத்தோட சேர்த்து 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 வச்சு எவனோ ஒருத்தன்ட்ட போய் அவன் என்ன பண்ணுவான், நாசத்துக்கு தான் பயன்படுத்துவான். அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்றது, ஈயாதார் தேட்டை தீயாதார் கொள்வார். யாரெல்லாம் கஞ்சனா இருந்துக்கிட்டு சேர்த்து வச்சானோ அவனோட தனம் வந்து பார்த்தீங்கன்னா உருப்பிடாம போயிடும், தப்பான ஆட்கள் கையில் போய் கிடச்சிடும். அப்போ இயல்பு அனாதி காலத்துலேருந்து டிஃபால்ட்டா கொடுக்குற இயல்பே வரல, எடுக்கிற இயல்பு வருது. கொடுங்க கொடுங்க அப்படிதான் வருது ஒழிய கொடுக்குற இயல்பு வரல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அப்பா நம்மளை வந்து தானம் பண்ண சொல்றார் அப்படின்னு போயிட்டான். அப்போ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், யோக சூத்திரம் படிச்சு கொடுக்கும்போதே சொல்றேன், எங்கேயாவது அச்சுச்சோ அப்படின்னு உச்சுன்னு கொட்டிட்டு போனீங்க மகா பாப்பி ஆயிடுவீங்க, கில்ட்டி கான்சியஸ்னஸ்ல மாட்டிப்பீங்க, உள்ளுக்குள்ளார டிராப்பா பாப்பம் சேர்ந்துடும். எங்கெல்லாம் தயா பண்றீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், இம்மீடியட்டா நம்ம கையில என்ன முடியுமோ அந்த தானத்தை பண்ணணும். அப்ப என்ன இருக்குன்னா சமம் தமம். சமம்ன்றதுக்கு அர்த்தம் இந்திரிய மனோநிகிரகம். சமஹா கஹா மனோநிகிரகா. மனதை வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள்ல போகாம கண்ட்ரோல் பண்றது, ஜபம் பண்றது, ஏக தத்துவ அபியாசத்தை நல்லா கொண்டு வர்றது, நல்லா பிராணாயாமத்தை பண்றது. தமம் பாகியேந்திரிய நிகிரகம். வெளியில போற இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சாதனம் பிராணாயாமம். பிராணாயாமம் மனசையும் நிரோதம் பண்ணும், இந்திரியத்தையும் நிகிரகம் பண்ணும். கூட என்னது, கர்மயோகம். மனசுக்கு கர்மயோகம். இந்த ரெண்டுத்தையும் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு கூட தமம் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது தயா வந்துருது. தயான இரக்கம். பூதேஷு தயா, எல்லா ஜீவராசிகள்லையும் தயா பண்றது, ஆள் இது பண்ணாம. அதனால்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறோம் தான், சர்வாத்ம பாவம், பகவான் தான் எல்லாத்திலையும் இருக்கார் அப்படின்னு பார்க்கறது. எல்லாத்தோட துக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பாவமாச்சேன்னு ஒரு பாவம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தயான்னு பேரு. பாப்பம் பார்த்துட்டு போயிட்டீங்க அது வேஸ்ட், யூஸ்லெஸ். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளால முடிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண. அது வந்து பார்த்தீங்கன்னா தயாக்கு அப்புறம் என்ன வந்துடுது, இங்க தயா விட்டு போயிருக்கு, தயாக்கு அப்புறம் என்ன வந்துடணும், தானம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தயா தானம். அப்ப தமம் தேவர்களுக்கானது, தயா அசுரர்களுக்கானது, தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனுஷங்களுக்கு. இந்த மூணுத்தையும் ஒருத்தன் கையில் எடுத்துக்கணும். அப்ப சமம் எடுத்துக்கணும். சமம் தயா தமம், சமம் தமம் தயா கூட தானத்தை சேர்த்துக்கிட்டு அடுத்தது என்னது, ஸ்ரத்தாதி. குருநாதரும் இந்த சாஸ்திரம் சொல்ற விஷயத்துல ஸ்ரத்தையோடு இருந்துகிட்டு லட்சணக. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக சம்பத்துன்னு பேரு, தெய்வ பிரகிருதின்னு பேரு, இயல்பு, தெய்வீக இயல்பு. அதை ஆசிரிதாக சார்ந்தவர்களா இருந்துகிட்டு சந்தக இருந்து கொண்டு பஜந்தி. பஜந்தி அப்படின்னா சேவிக்கிறார்கள். சேவந்தே அனன்ய மனசக, பகவானை சேவிச்சுக்கிட்டே இருக்கிறது. எப்படி சேவிக்கிறது அப்படின்னு கேட்டா நினைச்சுக்கிட்டே இருக்கிறது பகவானை. எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கிறது. அனன்ய மனசக அப்படின்னா வேறு வேறு சிந்தனைகள்ல மனசை ஓட்டாம, ஏகப்பட்ட விஷயங்கள் ஆசா பாச சதைர்பத்தாக, பையனை பத்தியும் பேரனை பத்தியும் பேர குழந்தைய பத்தியும் மற்றவங்களை அந்த உறவுகளை பத்தியுமே இந்த தேகத்தை பத்தியுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட், சுவாமி எவ்வளவு நாள் ஆச்சு பாத்தீங்க அப்படின்னா பார்க்கவே மாட்டேன் நான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவேன், மீட்டரை பார்த்தோன்னே நம்ம நினைச்சுக்கிறோம் ஐயோ 10 பாயிண்ட் ஏறி போச்சோ சுகரு அப்படின்னு. வந்து பாத்தீங்கன்னா சுகருக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எடுக்கணுமே, இப்போ இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா. ஒரு நேச்சுரோபதி டாக்டர் வந்து சுவாமி மாதாஜி பிதாஜி
அவங்களோட வேலையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடியை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது. இந்த பாடி உண்மை இல்லைங்க, இது பொய் அப்படின்னா இது பண்ண மாட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா லோகானு வர்த்தனம் தெக்துவா, முதல்ல இந்த உலகத்தோட சேர்ந்து போகிறத வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டணும். ஏன்னா பைத்தியக்கார உலகம், இதுக்கு எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தியே இல்லை. சுற்றி இருக்கிறவங்க எவன் பேச்சுன்னு கேட்காதீங்க. குருநாதரும் சாஸ்திரமும் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அறிவு இல்லை. உங்களுக்கு எப்பவுமே இது சத்தியம் சத்தியம் நினச்சிக்கிட்டு இதையே போஷாக்கு பண்ணுற புத்தியை தான் கொடுப்பாங்க. சம்சாரத்திலேயே உங்களை இழுத்து போடுறது தான் இங்கே சுற்றி இருக்கிறவங்க. வெல்விஷர்லாம் யாரும் மண்ணாங்கட்டியும் இல்லை. எல்லாம் வந்து வெல்விஷர்னு பேர் தான் இருக்கும் முடியும், ஒருத்தனும் வெல்விஷரே இல்லை. குருநாதரும் சாஸ்திரம் தான் வெல்விஷர், கிருஷ்ணர் தான் வெல்விஷர் நமக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சுவாமியும் மாதாஜியும் பிதாஜியும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த பாடியை நல்லா வச்சுக்கிறதுக்காக என்னெல்லாம் ஃபுட் இருக்குது, எதெல்லாம் சாப்பிட்ணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாள் ஃபுல்லாக இதே சிந்தனை. நான் நோயாளி ஆகிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன இதுக்காக வந்து நம்ம உதாசீனப்படுத்துங்க. முதல்ல லோக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா லோக்கத்து கூட போகிறத விடணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேகானுவர்த்தனம் தெக்துவா, தேகத்தோட சேர்ந்து போகிறதையும் உதாசீனப்படுத்த. அப்படிதான் கர்மத்தினால வந்து அதை அனுபவிச்சு தான் ஆகணும். தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. தலைவலிக்குது என்ன பண்ண முடியும், வேற வேலையை பாருங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். பிபி ஏறி போச்சு, இருந்துட்டு போட்டோம். நான் பகவானை சிந்தனை பண்ணுறதுக்கு ஒன்றும் பிபிலாம் தேவையில்லை, ஈஸ்வரனை சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. நல்லா ராமன் சொல்லிட்டு இருங்க, நிம்மதியா பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு உதாசீனப்படுத்துங்க. அதுக்கப்புறம் 3வது சாஸ்திரானுவர்த்தனம் தெக்துவா. 3வது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தோடு சேர்ந்து போகிறதையும் விட்டுட்டு வெறும் தான் நிற்கணும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு 24 மணி நேரமும் பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு பேர் அனன்ய மனசகன்னு பேர். அனன்ய சித்தாகா, அனன்ய சித்தமுடையவர்களாக, பகவானியே வேற சிந்தனை இல்லாதவர்களாக அறிந்து கொண்டு. எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, பூதாதிம், பூத்தங்களுக்கு ஆதியா இருக்கக்கூடிய பூதாதிம்னு அர்த்தம் வியதாதீனாம் பிராணினாம் ச. வியதாதினா ஆத்மா, இது ஆகாசத்துக்கு பேர் வியத்துன்னு பேர். ஆகாசம், வாயு, அக்னி, பிருத்திவி, ஜலம் எல்லாத்துக்கும் ஆதி காரணமா இருக்கிறது பகவான். ஆத்மன ஆகாச சம்பூதா. ஆகாசம் எங்கிருந்து வந்துச்சு, ஆத்மால இருந்து வந்துச்சு. அப்ப ஜீவராசிகளுக்கு எல்லாம் இந்த பஞ்சபூத்தங்களுக்கு ஆதியா இருக்கின்றவரை கூட எல்லா பிராணிகளுக்கும் ஆதியா இருக்கின்றவரை, அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா ஆதிம் காரணம் அவ்யயம், ஆதி காரணமா இருக்கக்கூடிய அவ்யயமா இருக்கக்கூடிய பகவானையே சதா காலமும் அனன்ய மனசோட இருந்து சமம் தமம் தயா ஸ்ரத்தா முதலியவைகளோடு கூடி என்ன பண்றாங்க, மகாத்மாக்கள் ஆசிரியம் பண்ணி இருக்கிறார்கள். தெய்வீக பிரகிருதியை, இயல்பை ஆசிரியம் பண்ணி இருக்கிறார்கள். அவங்க தான் மோட்சத்துக்கு போறாங்க. ஆயிடுச்சா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம். ஹரி ஓம் 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 ஹரி ஓம். சம்பாதிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. பேசிக்காக இருக்க, ரெக்க முளைக்கிற வரைக்கும் கூட இருங்க. அவங்க பறக்கட்டும், அவங்க வாழ்ந்துட்டு கொண்டு. திரும்ப திரும்ப மோகத்திலேயே போய் பின்னாடியே இந்த குரங்கு கூட இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை. குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி வரைக்கும் நல்லா கட்டி பிடிச்சி பார்த்து வளர்க்குது. கொஞ்சம் மரத்துக்கு மரம் கிளை தாவரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா வெட்டி விட்டுறது. பட்சிகள் அப்படி தான் பண்ணுது. ஆனால் மனுஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாகர காலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மோகத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கான். போச்சு. நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.